நயன்தாரா வாழ்க்கையில நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு இருக்க இவங்க 10 வருஷங்களுக்கு மேல சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஆனா இதுக்கு நடுவுல அவங்க சந்திச்ச பிரச்சனைகள் ஏராளம். காதல் பிரச்சனையில பல தோல்விகளை அடைஞ்சு நிறைய நாட்கள் படங்கள்ல நடிக்காம ஓய்வெடுத்துட்டு திரும்பவும் நடிச்ச அவங்கள சினிமா அப்படியே வாரி அணைச்சுக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திரும்பவும் முன்னணி கதாநாயகிகள்ல ஒருத்தவங்களா இருக்காங்க. இவங்க நிறைய படங்கள் நடிச்சாங்க. இவங்களுடைய நீண்ட நாள் கேப்புக்கு அப்புறம் நடிச்ச படங்களும் ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து இவங்க இன்னமும் பிஸியாவே நடிச்சிட்டு இருக்காங்க. 14ஆம் தேதி வெளியாக போற இது கதிர்வேலன் காதல் படத்துல இவங்க நடுத்தர பெண்ணா நடிச்சிருக்காங்களாம். அது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். தொடர்ந்து காமெடி படங்களே நடிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காமெடி படங்கள் அவங்களுக்கு பிடிக்கும், அதனால நடிக்கிறாங்களாம். அதனால தொடர்ந்து காமெடி படங்கள்ல மட்டுமே நடிப்பேன் அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கஹானி அப்படிங்கிற ஹிந்தி படத்துடைய ரீமேக் அனாமிகால இவங்க நடிக்கிறாங்க. இந்த படத்துல நயன்தாராவால சில பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு சொல்றாங்களாம். அது உண்மை இல்லை அப்படின்னு நயன்தாரா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹிந்தி படத்துல எப்ப நடிக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஹிந்தி படமா தேவையே இல்லை, நான் தென்னிந்திய மொழி படங்கள்ல மட்டுமே நடிக்கிறேன், அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.